திருச்சி பிரீஸ் ரெசிடென்சில் நடைபெறும் கட்டுமான பணியாளர்களுக்கான தொழில்நுட்ப கூட்டத்திற்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் முதலமைச்சர் விஜய் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். மூகாம்பிகை கோயிலில் முதலமைச்சர் விஜய்க்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் மூகாம்பிகை அம்மனை தரிசனம் செய்து வருகிறார். தற்பொழுது டெல்லியிலிருந்து தமிழகம் திரும்பக்கூடிய வழியில் கொல்லூர் மூகாம்பிகை அம்மனை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அந்த கோவில் வளாகத்தில் முதலமைச்சர் அவருடைய வாகனத்திலேருந்து இறங்கினதுமே அங்கே அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரவேற்பு, இது எல்லாமே காட்சிகளாக நாம் இப்போ பார்க்குறோம். இது கர்நாடக மாநிலத்தில் மங்களூரில் கொல்லூர் மூகாம்பிகை கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில். இப்போ எப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் அம்மன் கோவில் இருக்குது, காஞ்சியில் காமாட்சி, மதுரையில் மீனாட்சி, இது போல் கர்நாடகாவில் கொல்லூரில் மூகாம்பிகை அம்மன் மிகவும் பிரசித்தம். அந்த கோவிலில் முதலமைச்சர் விஜய் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். நம்முடைய ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு மணிகண்டன் இணைகிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு மணிகண்டன். நீங்கள் குறிப்பிடும் போது சொல்லியிருந்தீங்க, தமிழ்நாட்டில் எப்படி நமக்கு திருச்சியில் சமயபுரமோ, அதே போல் சமயபுரம் மாரியம்மன், அதே போல் புதுக்கோட்டையில் புவனேஸ்வரி, அதே போல் மதுரையில் மீனாட்சி, அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் தான் கொல்லூர் மூகாம்பிகை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த கோவிலுக்கான அந்த பிற சிறப்புகள் அப்படின்னா என்ன? விண்ணிலிருந்து மண்ணிற்கு புதுமைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய தந்தி தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் முதல் வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய திருக்கோவில் விஜயத்தை நேரடி ஒளிபரப்பில் சந்தித்து அதே சமயத்தில் ஆன்மீக உணர்வோடு உங்களோடு சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை தந்தைமைக்காக தந்தி தொலைக்காட்சிக்கு நன்றி சொல்லக்கூடிய இதே வேளையிலே, ஒரு காலத்தில் தமிழகத்தினுடைய பிரசீதி பெற்ற முதல்வர்களில் ஒருவராக இருந்த பொன்மனை செம்மல் எப்போதெல்லாம் தனக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் செல்லக்கூடிய இடம் தாயினுடைய மூகாம்பிகை ஆலயம். அவருக்கு எப்போதெல்லாம் மனச்சோர்வு ஏற்படுகின்றதோ அந்த சோர்வை, சங்கடத்தை நீக்கி, சஞ்சலத்தை நீக்கி தன்னை சரண் புகுந்தவர்களுக்கு சரணாகதி தரக்கூடிய தாயாக விளங்கியவள் மூகாம்பிகை என்று ஆதிசங்கரர் மரபிலே வந்த காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் 68வது பீடாதிபதி எப்போதுமே அந்த மாநிலங்களில் பயணம் செய்கின்ற தன் பக்தர்களை மூகாம்பிகையை சேவித்து வந்தீர்களா என்று கேட்பது மரபு. நம்முடைய தமிழகத்திலே எப்படி காமாட்சியோ, காஞ்சியில் காமாட்சி, மதுரையில் மீனாட்சி என்றால் கொல்லூர் மூகாம்பிகை என்பது பாரத தேசத்திற்கு மட்டுமல்ல உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்று. நம்முடைய முதல்வரை பொறுத்த வரைக்கும் நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமூக பார்வையோடு, பொதுநல கருத்தோடு, ஒரு ஆன்மீகத்தை சமூகத்தின் பரப்பி வருகின்றவன் என்கின்ற பார்வையில் நல்லெண்ண சிந்தனையின் வடிவமாகத்தான் இதை நமக்கு பார்க்க தோன்றுகின்றது. அண்மையிலே அவர் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு சென்று மரியன்னையை வணங்கியதும், மாதாவை வணங்கியதும், கொல்லூர் மூகாம்பிகை சென்று அம்பாளை வணங்குவதும் எல்லோருக்குமானவர் தான் என்பதை காட்டக்கூடிய ஒரு மனித சிந்தனை விதைக்கப்பட்டிருக்கிறதோ என்று என்ன தோன்றுகின்றது. அண்மையில் கூட அவர் வேலெடுத்து விஜயம் செய்து திருச்செந்தூர் போனதை பார்த்தோம். நான் நேரடியாக மூகாம்பிகை பற்றி செய்திக்கு வந்து விடுகின்றேன். மூகாம்பிகை திருக்கோயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடியவள். நம்முடைய திருமுருக வாரியார் சுவாமிகள் சொல்லுவார்கள், மூகாம்பிகை இடத்தில் போய் யாரும் எனக்கு பணம் வேண்டும், பதவி வேண்டும், புகழ் வேண்டும், வீடு வேண்டும், வாசல் வேண்டும், வாகனம் வேண்டும் என்று கேட்டு விடாதீர்கள். ஏனென்றால் அவள் பராசக்தியின் சொரூபம், காமாட்சியின் வடிவம், அள்ளி தரக்கூடிய அம்பிகை. நீங்களாக கேட்டால் உங்களுக்கு கேட்பதுதான் கொடுப்பாள், அவளாக கொடுத்தால் அள்ளி கொடுப்பாள், கிள்ளி கொடுப்பதை கேட்டு விடாதீர்கள் என்பார்கள். அதுபோல தமிழக முதல்வர் அவர்கள் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தனக்கு ஒரு மிகப்பெரிய செங்கோலை, ஒரு வளையாத ஆட்சியை தந்தமைக்கு நன்றி சொல்லும் விதமாக சென்றிருப்பார் என்று என்ன கருதுகின்றோம். ஆன்மீகவாதிகளுக்கு இது ஒரு மகிழ்வை தருகிறது. அவருடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் ஆட்சி பீடத்தில் இருப்பவர்கள் ஆண்டவனை துதித்து, ஆண்டவனை கையில் எடுத்து, ஆண்டவன் சத்தியமாக ஆட்சி புரிவது என்பது இந்த மண்ணுக்கு மக்களுக்கான
நன்மையாக நாம் பார்ப்போம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதைப் போல மூகாம்பிகையினுடைய அருளோடு நாம் அவருக்கு எதை தரப்போகிறார் என்பதை பொறுத்திருந்து காத்திருந்து தந்தி தொலைக்காட்சி நேயர்களைப் போல நானும் காத்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் மூகாம்பிகை ஆலயத்தில் நாள்தோறும் உங்களுக்கு தெரியும், அதிகாலை தொடங்கி பள்ளியறை பூஜை முடிகின்ற வரை இடையில் அங்கள் அன்னதானம் நடக்கும். எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஆலயத்தை அடிக்கடி தேர்ந்தெடுத்ததனுடைய நோக்கமே தாய் மூகாம்பிகை ஆலயத்தில் நடைபெறக்கூடிய தடையில்லா அன்னதானத்தினுடைய சிறப்பு. கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பார்கள். அந்த வகையில் அந்த மாநிலத்திற்கு புகழ் சேர்க்கக்கூடிய அம்பாளாக மூகாம்பிகையை நினைப்பார்கள். தமிழகத்தில் எப்படி அம்பாள் வழிபாடு செய்கின்றவர்கள் வெளியில் புறப்படுகின்ற போது ஒரு வேப்பிள்ளையை எடுத்து அவள் அம்பாளின் சொரூபம் என்கிறார்களோ, அதுபோல அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் என்று எல்லோரும் அந்த மாநிலத்தில் மூகாம்பிகை படத்தை தான் பையில் வைப்பார்கள். எப்படி நம்ம கற்பக களிறு பிள்ளையார் பட்டியில் நாம் எல்லாம் அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரின்னு விநாயகர் படத்தை பையில் வைக்கின்றோமோ, அதுபோல மூகாம்பிகை படத்தை வைக்காத மாமனிதர்களை அந்த மாநிலத்தில் பார்க்க முடியாது. நாம் வேடிக்கையாக உங்களுக்கு தெரியும், அப்பர் தேவாரத்தில் மாந்துரை திருப்புகழ் ஒன்று உண்டு. ஆங்கனி உடைந்து தெங்கவகையில் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்தடவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே என்று அந்த வாளாம்பிகையும் ஆம்பரணேஸ்வரரையும் எல்லாம் வல்ல சிவனையும் அம்பாளையும் வேண்டுவது போல எல்லோருமே அங்கே 108 அர்ச்சனையை அடிக்கடி அந்த கொள்ளூர் மூகாம்பிகைக்கு செய்வார்கள். மலர்களால் பூஜிப்பார்கள், குங்குமத்தால் அர்ச்சிப்பார்கள். அந்த பிரசாதத்தை கண்ணில் வைத்து தங்கள் இல்லத்தில் வைத்து வழிபடுவார்கள். பிறரை பார்க்கின்ற போது மூகாம்பிகை படத்தை தடுப்பார்கள். ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி அரவணைப்பாளோ அப்படி மூகாம்பிகையை வேண்டுபவர்களுக்கு அவள் அரவணைப்பதாகத்தான் மரபு. அந்த வகையில் ஒரு பக்தனாக, ஒரு பிள்ளையாக இந்த முதல்வர் அந்த தாயிடத்தில் வரங்களை பெறவும் வழமையான தமிழகத்தை மாற்றவும் முயற்சித்திருக்கலாமோ என்று எண்ண தோன்றுகிறது. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. திருச்சி பிரீஸ் ரெசிடென்சில் நடைபெறும் கட்டுமான பணியாளர்களுக்கான தொழில்நுட்ப கூட்டத்திற்கு ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.